This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. சென்னையில் 20 கோடி ரூபாய் மதிப்பிலான வைர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் தூத்துக்குடியில் கைதான 4 பேர் சென்னை அழைத்து வரப்படுகின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் ராஜன் இணைந்திருக்கிறார். ராஜனிடம் கேட்கலாம். ராஜன், தற்போது கைது செய்யப்பட்ட 4 பேரும் பின்புலம் என்ன? தற்போது எப்போது சென்னை அழைத்து வரப்பட உள்ளனர்? அதாவது அண்ணா நகரை சேர்ந்த சந்திரசேகர் என்பவர் மிக பிரபல ஒரு வைர வியாபாரியாக செயல்பட்டு வருகிறார். இவர் சென்னையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு இவரிடம் வைரம் வாங்குவது போன்று ஒரு 3 பேர் அவரிடம் பேரம் என்பது பேசியிருக்கின்றனர் வீட்டில் வைத்து. மேலும் அவர் பேச்சுவார்த்தை உடன்பட்டு ஏற்பட்டு இவரை தனியார் நட்சத்திர ஹோட்டலுக்கு வர வைத்து அங்கே வைத்து உங்களிடம் நாங்கள் வைரத்தை வாங்கிக் கொள்கிறோம் என்பது அவர்களோட பேச்சுவார்த்தையாக இருக்கிறது. மேலும் தனியார் ஹோட்டலுக்கு வந்த சந்திரசேகரை அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கும் பொழுதே அவரை கட்டி போட்டு அவரிடம் இருந்த வைரத்தை திருடிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். மேலும் காவல்துறையினர் தனிப்படைகள் அமைத்து இவர்களை தேடும் பணி என்பது தீவிரமாக முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக அனைத்து காவல் நிலையங்களுக்கும் இவர்களை பிடிப்பதற்கு உத்தரவிட்டதன் பேரில் அனைத்து இடங்களிலுமே தீவிரமாக நடவடிக்கை என்பது முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடியில் நேற்று இரவு டோல்கேட் பகுதியில் ஒரு தார் கார் என்பது அதிவேகமாக வந்து கொண்டிருந்தது. அங்கு சோதனை சாவடியில் நின்று கொண்டிருந்த காவல்துறையினர் ஒவ்வொரு காரையும் சோதனை செய்து அனைத்து காரையுமே ஊருக்குள் அனுப்பி ஒரு நடவடிக்கை என்பது நடைபெற்று கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த காரில் இருந்தவர்கள் முன்னுக்கு பிறனாக அவர் காவல்துறையினரிடம் பேச்சுவார்த்தை என்பதை ஈடுபட்ட சந்தேகத்தின் பேரை எழுப்பியதன் காரணமாக அந்த காரில் இருந்தவர்களை உடனடியாக கைது செய்து தூத்துக்குடி சிப்காட் காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார். அழைத்து அவரிடம் விசாரணை என்பது நடைபெற்றது. மேலும் இந்த விசாரணையில் அவர்கள் வைரத்தை திருடியவர்கள் என்பது ஒரு விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் சென்னையில் காவல்துறையினருக்கு தகவல் அளித்ததன் பேரில் இன்று காலையில் 2 ஆய்வாளர்கள் சென்னையிலிருந்து விமானத்திலையும் மேலும் தனிப்படையினர் ஒரு 8 பேர் காரில் இனோவா காரிலையும் சென்னையிலிருந்து தூத்துக்குடி சிப்காட் காவல் நிலையத்துக்கு வந்தடைந்தனர். மேலும் இங்கு வைத்து அந்த 4 பேரிடம் விசாரணை என்பது நடைபெற்றது. மேலும் அவரிடம் இருந்த வைரத்தையும் அவர்கள் பறிமுதல் பண்ணதாக தெரிய வந்துள்ளது. மேலும் இதற்கு வேறு ஏதும் தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்தும் விசாரணை செய்வதற்காக அந்த 4 பேரையும் இங்கிருந்து தூத்துக்குடி சிப்காட் காவல் நிலையத்திலிருந்து காவல்துறையினர் பலத்த பாதுகாப்புடன் இங்கிருந்து அவர்களை அழைத்து சென்றிருக்கிறார்கள். சென்னையில் நகை வியாபாரியிடம் 20 கோடி மதிப்புள்ள வைர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் தூத்துக்குடியில் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கைது செய்யப்பட்ட 4 பேரும் சென்னைக்கு அழைத்து வரப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. களத்திலிருந்து விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ராஜன். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.